ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறேன்னு ரொம்ப வன்முறையா கண்டிச்சிருக்காங்க. ரொம்ப பேசியிருக்காங்க. கிரவுண்ட்ல கொண்டு போட வச்சிருக்காங்க 3 மணி நேரம். தொடையில நிமிட்டி இருக்காங்க. என் பிள்ளைய ரொம்ப சித்திரவதைப்படுத்தி இருக்காங்க. பயோமேக்ஸ் எடுத்திருந்துச்சு. அப்ப அந்த டீச்சர் வந்து ரொம்ப ஒரே ஒரு நாள் லீவு போட்டதுக்கு அந்த டீச்சர் ஒண்ணு என் பிள்ளை தப்பு பண்ணிருந்தா ஒண்ணு பெற்றோரை கொண்டு சொல்லி இருந்திருக்கணும். என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. என் பிள்ளைய ரொம்ப கொண்டு கண்டிச்சிருக்காங்க. நேற்று வேலைக்கு என் பிள்ளை இந்த ஒரு வாரமாவே சித்திரவதைப்படுத்தி இருந்திருக்காங்க. ஒரு நாள் லீவ் போட்டு இருந்திருக்கு. லீவ் போட்டதுனால நீ யாரு கூட ஊர் சுத்த போனோம், யாரு கூட ஊர் மைய போனோம் இப்படி எல்லாம் கேட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு இந்த பிள்ளை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருச்சு. ஆளாகுமே ஆளாயி நேத்து நான் வேலைக்கு போன பிறகு என் பிள்ளை தூக்க மாட்டிருச்சு. நல்லா காலையில 10 மணிக்கு எழுந்து பேசிச்சு. அம்மா அப்படி நல்லா எங்க பாப்பா வந்து 10வது முடிச்சு 11வது பள்ளிக்கூடம் போறான். அவ வந்து ஒரு வாரமா டீச்சர் ஏதோ பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறா, கொண்டையம்பட்டியில படிக்கிறா. ஏதோ பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு ஸ்கூல் கிரவுண்ட்ல வச்சு அடிச்சு ஒரு நாள் லீவு போட்டிருக்கா. நீ எங்க ஊர் சுத்த போன அப்படின்னு சொல்லி பிள்ளைய முன்னாடி எல்லாம் வச்சு கேள்வி கேட்டு திட்டிருக்காங்க. எல்லாரும் பிள்ளைய முன்னாடி வச்சு அசிங்கமா பேசியிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா கிரவுண்ட்ல மொண்டிகால் போட வச்சிருக்காங்க. இது போக ஜாதிய பத்தி பேசிருக்காங்க. அவங்க பேசுறவங்க வந்து கைது செஞ்சா பேசிருக்காங்க. பேசிட்டு பிள்ளைய முன்னாடி வச்சு அசிங்கமா ஏதோ சொல்லி திட்டி இருக்கிறாங்க. இத போய் வீட்டுல சொல்லி கூப்பிட்டுவான்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுல பாப்பா சொல்லல. எப்படியோ தெரிஞ்சு வீட்லயே ரொம்ப பிரச்சனையாயிருக்கு. பிரச்சனையாகி அங்க போய் நாங்க ஸ்கூல்ல கேக்குறப்போ பிள்ளைங்க எல்லாருமே சொல்றாங்க அந்த டீச்சர் எங்கள்கிட்ட அப்படிதான் நடந்துக்குருவாங்க. எல்லா பிள்ளைகளுமே அந்த டீச்சர் வந்தா நாங்க ஸ்கூலுக்கு வர மாட்டோம். ரொம்ப அசிங்கமா பேசிருக்காங்க. ரொம்ப தப்பா நடந்திருக்கிறாங்க. பிள்ளைகிட்ட தொடைய பிடிச்சு கிள்ளி இருக்கிறாங்க. ரொம்ப அடிச்சிருக்கிறாங்க. தனியா கூப்பிட்டு பேசுறதுக்கு என் பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு? யாரு கூட போச்சா? வயித்த வலின்னு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண தெரியுதுல. உன் பிள்ளை எப்படி பண்ணுச்சு நீ எங்க கிட்ட அவங்க சொல்லல? ஏன் சொல்லல? அருள்மேரி லேடிஸா? லேடி தான் அவங்க. சரி இல்ல உங்க பொண்ணு ஒரு நாள் லீவ் போட்டதா சொன்னீங்கல்ல. தனக்கே பாப்பா ஸ்கூலுக்கு போல எங்க கூட வீட்ல இருந்தா. இருந்தப்ப நீ யாரு கூட சுத்த பொறுக்க போன அப்படின்னு பார்த்து கேட்டிருக்காங்க. எதுக்கு அந்த இப்படி கேட்ட எதுக்கு அந்த வார்த்தை அவங்க கேட்கணும்? என் பிள்ளை அத்தனை பேர் பசங்களும் பிள்ளைகள் ஒன்னாதான் படிக்குதுங்க. இத்தனை பேர் ஒரு பொம்பளை பிள்ளைய கேட்டு அடிச்சு கண்ணத்தை பிடிச்சு கேட்ட அளவுக்கு என் பிள்ளை என்ன தப்பு பண்ணுது? பேரண்ட்ஸா கூப்பிட்டு கேட்டுக்கலாம்ல. எங்களுக்கு தெரியாது. நேத்து தானே தெரியும். பிள்ளை தூக்கு மாட்டதுக்கு அப்புறம் தானே தெரியும். இப்படி எல்லாம் நடந்திருக்கு. என் பிள்ளை எழுதி வச்சிருக்கிறா. எல்லாரும் எல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. கிடையாது. எங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வருதுன்னா, அவ தூக்கு போட்டு இறந்தது கீழே வந்து ஒரு சீட்ல எழுதி வச்சிருக்கா. அந்த சீட்ல தான் இத்தனையும் எழுதியிருக்கா. நான் வந்து ஒரு தப்பு பண்ணேன். அது வந்து சகஜமா வந்து ஸ்கூல்ல பிள்ளைங்க பசங்க பேசுறது எல்லாமே இது வந்து இயல்பு. இத வந்து ஒரு பெருசா அவங்க எடுத்துக்கிட்டு பண்றாங்க, வைக்கிறாங்க, கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, கையை திருவுறாங்க, கிள்றாங்க, முட்டி போட வைக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த லெட்டர்ல தான் எங்களுக்கு சொல்லிடலாம். ஆல்ரெடி வந்து ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்கிட்ட சொல்லியிருக்கு. நாங்க காலைல ஸ்கூல்ல போய் விசாரிக்கும் போதுதான் ஸ்கூல்ல பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல இருந்து டீச்சர் இப்படி பண்ணாங்க, ஜீவிதாவை ஒரு வாரமா இது பண்றாங்க, முட்டி போட வைக்கிறாங்க, வெளியில வச்சு பசங்க அசிங்கமா பேசுறாங்க, வைக்கிறாங்க. ஸ்கூல்ல பிள்ளைங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரிய வருது. தெரிய வருது. இந்த லெட்டர் மூலியமா தான் எங்களுக்கு தெரிய வருது. முன்னாடியே அவங்க அந்த ஸ்கூல் டீச்சர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்க கேட்டுருக்கோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க டீச்சர். வீட்டுல இருந்து நாங்க போய் கூட்டிட்டு வந்துருக்கோம் பாப்பாவை வீட்டுக்கு. அப்ப இதெல்லாம் சொன்னவங்க ஏன் அந்த பிள்ளை தப்பு பண்ணுதுன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ல. சொல்லாம இவங்களா ஏன் பனிஷ் பண்றாங்க? அவங்க சொல்லும்போது ஆகஸ்ட் 15 உங்க வீட்டுல தான் சொன்னாங்க. ஆனா லெட்டர்ல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நான் இன்னொரு பையன் கூட தப்பு பண்ணேன், அதனாலதான் வந்து அவங்க கண்டிப்பா
ஸ்கூல்ல இருந்து சொல்றாங்க. அப்படி யாரு அதெல்லாம் கிடையாது. நாங்க proof வச்சிருக்கோம். அதாவது இருங்க. இப்ப உள்ள காலகட்டத்துல யார் தப்பு யார் பசங்களோட பேசாம இருக்காங்க? ஸ்கூல்ல தப்பு பண்றது இயல்புதான். நீங்க அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு கண்டிக்கன்னு சொல்லிருக்கலாம்ல. நீங்க ஏன் அதை சொல்லல? இந்த விஷயம் இன்னும் அவங்களுக்கு தெரியாதான்? என்ன பாப்பா நடவடிக்கை? இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே எங்களுக்கு எங்களுக்கு அந்த டீச்சர் இங்க வரணும். டீச்சர் இங்க வரணும். டீச்சர் வரணும். பண்றாங்க. எங்க பிள்ளைனாலும் சரி, எந்த பிள்ளைனாலும் சரி, எது நடந்தாலும் அந்த பிள்ளை தாழ்த்தப்பட்ட பிள்ளை, பாதிக்கப்பட்ட பிள்ளை. சரியா? எது நடந்தாலும் நீங்க பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. மத்த எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்றீங்களா, இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க கேர் பண்ற மாதிரி பெத்தவங்களுக்கு கேர் பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்கள. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அந்த பிள்ளை எவ்வளவு மன உளைச்சலா இருந்தா இந்த வேலையை பார்த்துருக்கோம். லெட்டர்லயே டிப்ரெஷனா இருக்கு, டீச்சர் இனி நம்ப மாட்டாங்க. இல்லக்கா, பையனோட பேசுறது தான் திட்டிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அது ஏதோ அந்த பிள்ளை பேசுறது வைக்கிறது திடீர்னு கன்ஃபார்மா தெரியல. உண்மையா பொய்யா